Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட் 15/3/2025. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 3 o'clock உங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலேஜ் வைஸாக 2024 தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 92.5% ரிசர்வேஷனுக்கு என்ன கேட்டகிரிக்கு என்ன ஸ்டேட் ரேங்க் அதே போல் கம்யூனல் ரேங்க்குக்கும் என்ன நீட் ஸ்கோருக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இது வரைக்கும் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தாச்சு, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் பார்த்தாச்சு, கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் பார்த்தாச்சு. அடுத்தது மதுரை மெடிக்கல் காலேஜில் பார்க்க போகிறோம். இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜ் உங்களுடைய ட்ரீம் மெடிக்கல் காலேஜாக இருக்குது அப்படின்னா உங்கள் கேட்டகரிக்கு உங்களுடைய ஸ்டேட் ரேங்க்குக்கும் உங்களுடைய கம்யூனல் ரேங்க்குக்கும் 2024 என்ன மார்க்குக்கு என்ன ரேங்க்குக்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வீடியோ போடுற எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் போடுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் மார்ச் 2026 வரைக்கும் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இப்போ வாங்க, மதுரை மெடிக்கல் காலேஜில் உங்களுக்கு கேட்டகரி வைஸாக 2024 என்ன ரேங்க்குக்கும் என்ன மார்க்குக்கும் சீட்டு கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓசி கேட்டகரிக்கு ஸ்டேட் ரேங்க் 515க்கும் நீட் ஸ்கோர் 675க்கும் 2024 க்ளோஸ் ஆகிருக்குது. பிசி கேட்டகரிக்கு 804 ஸ்டேட் ரேங்க்குக்கும் கம்யூனல் ரேங்க் 527க்கும் நீட் ஸ்கோர் 665க்கும் க்ளோஸ் ஆகிருக்குது. பிசிஎம் கேட்டகரிக்கு 970 ஸ்டேட் ரேங்க்குக்கும் கம்யூனல் ரேங்க் 45க்கும் 660 நீட் ஸ்கோருக்கும் 2024 கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எம்பிசி கேட்டகரிக்கு 1132 ஸ்டேட் ரேங்க்குக்கும் கம்யூனல் ரேங்க் 209க்கும் நீட் ஸ்கோர் 656க்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சி கேட்டகரிக்கு 4717 4717 ஸ்டேட் ரேங்க்குக்கும் கம்யூனல் ரேங்க் 179க்கும் நீட் ஸ்கோர் 600க்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 8755 ஸ்டேட் ரேங்க்குக்கும் கம்யூனல் ரேங்க் 27க்கும் நீட் ஸ்கோர் 552க்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. அதுவே எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 8159 ஸ்டேட் ரேங்க்குக்கும் கம்யூனல் ரேங்க் 12க்கும் நீட் ஸ்கோர் 559க்கும் கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்குது. இதில் நம்ம ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிகிட்டு இருக்கிறோம், கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மாறுபடும். எதனால் மாறுபடுது அப்படின்னா நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர். அந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பருக்கு ஸ்டூடெண்ட்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அதனை பொறுத்து கட் ஆஃப் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மாறுபடும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் ஈஸி அப்படின்னா அந்த வருஷம் கட் ஆஃப் மார்க்கு இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் கொஸ்டின் பேப்பர் டஃப் அப்படின்னா கட் ஆஃப் மார்க் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதனால் நம்ம என்ன கால்குலேட் பண்ணும்போது கட் ஆஃப் மார்க்கை கன்சிடர் பண்ணக்கூடாது. அந்த ரேங்க்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா அந்த கேட்டகரிக்கான ரேங்க்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த கல்லூரி, உதாரணத்துக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ் உங்களுடைய விருப்ப கல்லூரி அப்படின்னா அந்த காலேஜுக்கான இப்போ நம்ம சொல்லிகிட்ருக்கிற ஸ்டேட் ரேங்க்கில் கம்யூனல் ரேங்க்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அந்த கல்லூரி கிடைக்கும். உதாரணத்துக்கு பிசி கேட்டகரிக்கு நீங்கள் வந்து 804க்குள்ளே இருக்கிறீங்க, கம்யூனல் ரேங்க் 527க்குள்ளே அப் டு 527க்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்கலாம். ஓகேங்களா? அதுவே அதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அந்த கல்லூரி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. அதுவே வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அதிகமாக போகும் பட்சத்தில் உங்களுக்கு அந்த கட் ஆஃப் ரேங்க்கை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா 528 529 530 அந்த ரேஞ்சில் இருக்கிறீங்க அப்படின்னா 2வது சுற்றுலையோ 3வது சுற்றுலையோ ஆல் இண்டியா ரேங்க்கில் இங்கே இருக்கக்கூடிய கல்லூரியில் ஒரு மாணவர் வெளியில் போகிறாருன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் ரீஅலாட்மெண்ட் வாங்கிட்டு போகலாம். ஸோ கட் ஆஃபில் நம்ம வந்து ரேங்க்கை தான் நம்ம பார்க்கணும். அந்த ரேங்க்குள்ளே இப்போதைக்கு இந்த ரேங்க்குள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு
நீங்கள் நினைக்கிற கல்லூரி உங்களுக்கு கிடைக்கும். அதுவே அந்த ரேங்க்குக்கு மேலே இருக்கிறீங்கன்னா வெயிட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் வேறு கல்லூரிகளுக்கு மாணவர்கள் போகும் பட்சத்தில் அந்த கல்லூரி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. ஓகேங்களா? இங்கே உங்களுக்கு மதுரை மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா சீட்டு 7.5% ரிசர்வேஷன் இதெல்லாம் போக உங்களுக்கு 92.5%க்கு 186 இடங்கள் உள்ளன. அடுத்த வீடியோஸில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை 1 by 1 பார்க்க போகிறோம். அது முடிஞ்ச உடனே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸு, அதே செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் இருக்கிற மேனேஜ்மெண்ட் சீட்ஸு, டீம்டு யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் 7.5 1 by 1 பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மிக முக்கியமான வேலை என்னென்னா, வீடியோவை அப்படியே பார்த்துட்டு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற எஃபர்ட்டுக்கு எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் SAP Views யூடியூப் சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நீட் 2025க்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா பாஸ்ட் 4 இயர்ஸாக நம்ம இந்த கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம SAP Views யூடியூப் சேனலில் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் எடுத்துக்கிட்ட மாணவர்கள் வேரியஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ், அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி, இது மாதிரியான எல்லா இடங்கள்லையும் இப்போ ஃபஸ்ட் இயர்லேருந்து ஃபைனல் இயர் வரைக்கும் படிச்சுட்ருக்குறாங்க. ஸோ உங்களுக்கும் கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 or 2 டவுட்ஸ் இருந்தாலோ ஆர் 1 to 1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நீட் UG 2025க்கு நம்ம ஆன்லைன் டெஸ்ட் சீரீஸ் அண்டு ஆஃப்லைன் டெஸ்ட் சீரீஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஃப்ரம் 1 December 2024 நிறைய மாணவர்கள் இதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதிட்டுருக்குறாங்க. உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வேணாலும் எழுதிக்கலாம், ஆஃப்லைன் டெஸ்ட் வேணாலும் எழுதிக்கலாம். 35 டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம ஸ்டார்டிங்கில் சொன்னோம். இப்போ 38 டெஸ்ட்டு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குது. இன்னமும் 50 நாட்கள் உள்ளன. இந்த 50 நாட்களில் மேக்ஸிமம் எவ்வளோ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண முடியுமோ இது ஸ்டூடெண்ட்ஸினுடைய விருப்பத்தின் பேரில் நம்ம அப்லோட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது, அதாவது கூடுதல் நேரம் கிடைக்கும்போது நீங்கள் இந்த டெஸ்ட்டை எழுதிக்கலாம். ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, சொல்யூஷன் இதெல்லாமே நம்ம சென்ட் பண்ணிடுவோம். OMR ஷீட்டும் சென்ட் பண்ணிடுவோம். ஆன்லைனில் நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ணோன்னே அவுட் ஆஃப் 720க்கு உங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறது இமிடியேட்டாக ஸ்கோர் கார்டு உங்களுக்கு வந்துடும். கரெக்டான கொஸ்டினுக்கு +4 மார்க், தவறான கொஸ்டினுக்கு -1, அன்அட்டெம்ப்டட் கொஸ்டினுக்கு 0 மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி வந்துடும். இதுக்கான சார்ஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3000 rupees. தேவைப்படுறவங்க உங்களுடைய கூடுதல் நேரத்தை இந்த மாதிரி டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோரையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நீங்கள் டே ஸ்காலராக ஒரு கோச்சிங் சென்டரில் படிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்லை ரூம் எடுத்து படிச்சுட்டு இருந்தாலோ, வீட்டிலிருந்து டே ஸ்காலராக போயிட்டு வந்தாலோ, செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் உங்களுடைய எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் உங்களுடைய ஓன் ஷெட்யூல் ஆகட்டும், இல்லை கோச்சிங் சென்டருடைய ஷெட்யூல் ஆகட்டும் டிஸ்டர்ப் ஆகாமல் நம்ம வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதனை பற்றிய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you. Have a nice day.